வணக்கம். காரைக்குடியிலிருந்து ஜோதிடர் ராம்ஜி பேசுகிறேன். நண்பா, இரண்டாவது திருமணத்தை பற்றி இந்த வீடியோவில் ஆராய்வோம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அதாவது எதையும் அதிகப்படியாக வைத்திருப்பதுக்கு 1க்கு 2ஆக வைத்திருப்பது. ஒருத்தர் 2-3 வீடு நிறைய வச்சுருந்தாருன்னா அது லாபஸ்தானம் வலுவை பொறுத்தது. அதிக சம்பளம் ஆனா லாபஸ்தானத்தின் வலுவை பொறுத்தது. 2 பிஸ்னஸ் பண்ணிக்கிறந்தாருன்னா அதுவும் லாபஸ்தானத்தின் வலுவை பொறுத்தது. எல்லாமே 2, 3 என கூடுதலாக கிடைக்கும் தன்மையை குறிப்பது தான் லாபஸ்தானம் 11ஆம் இடம். அதே போல் திருமண விஷயங்கள் அப்படி தான். 2ஆம் திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை 11ஆம் இடத்தின் மூலம் அறியலாம், லாபஸ்தானத்தின் மூலம் அறியலாம். ஒரு ஜாதகத்தில் லாபஸ்தானம் 11ஆம் இடமும் 11ஆம் இடத்து அதிபதியும் பலமாகவும் சுபகிரக தொடர்பும் இருந்தால் எல்லா விஷயங்களும் 1க்கு மேற்பட்ட முறையில் கிடைக்கும். 2வதாக எக்ஸ்ட்ரா ஒன்று கிடைக்கும். 2 வீடு, 2 தொழில், 2 பிஸ்னஸ்ஸு எல்லாமே 2 ரெட்டையாக யோகத்தில் கிடைக்கும். திருமணமும் 2 கிடைக்குன்னு தான் அதை அப்படி எடுத்துக்கப்படாது. 7ஆம் இடம் 7க்குரியவன் சுக்கிரன்னு திருமணத்தை தர்ற நிலை திருமணம் தரும். அந்த 7ஆம் இடம் 7க்குரியவன் சுக்கிரன் பாதிக்கப்பட்டு ஒரு திருமணமாகி பாதிக்கப்பட்டு முறிந்த பிறகு மட்டும்தான் 2ஆம் திருமணம் நடக்கும். 11ஆம் இடம் 11க்குரிய வலிமை பெற்றாலே உடனே 2ஆம் திருமணம் நடக்கும்னு அர்த்தம் இல்லை. 7ஆம் இடம் 7க்குரியவன் சுக்கிரன் பாதிக்கப்பட்டு இருக்கும் ஜாதகர்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதிகள் வலிமை பெற்றால் முதல் திருமணத்தில் கசப்பு ஏற்பட்டு முறிவு ஏற்பட்டு 2ஆம் திருமணம் சிறப்பாக நடக்கும்னு எடுத்துக்கணும். 11ஆம் இடமும் சரியில்லைன்னா 2ஆம் திருமணமும் சிறப்பாக இருக்காதுன்னு எடுத்துக்கணும். 11ஆம் இடம் வலிமை பெறும்போதெல்லாம் 2ஆம் திருமணம் நடப்பது இல்லை. 7ஆம் இடம் 7க்குரியவன் பழுதாகி திருமணம் நடந்து கெட்ட பிறகு 11ஆம் இடத்தை பார்த்து சிறப்பாக இருந்துச்சுன்னா 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரி 2ஆம் திருமணத்தை எடுத்துக்கணும் ஒழிய எடுத்த எடுப்பிலேயே 11ஆம் இடத்தின் பலனை பொறுத்து 2ஆம் திருமணத்தை ஆராயக்கூடாது. அது தவறாயிரும். அதை உதாரண ஜாதகங்களை செக் பண்ணி பாருங்கள், சரியாக இருக்கும்.